இந்த ஃபோட்டோவ பாருங்களேன். இதெல்லாம் ஏதோ ஒரு சிற்பி செதுக்கிய சிலைன்னு நெனச்சீங்கன்னா, அங்க தான் நீங்க தப்பு பண்றீங்க. ஏன்னா, இது எல்லாமே ஒரு காலத்துல உசுரோட இருந்த நிஜமான பறவைகள். ஆப்பிரிக்காவோட டான்சானியா நாட்டுல ஒரு ஏரி இருக்கு. இத எல்லாரும் நரகத்தின் ஏரி அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. இந்த தண்ணிக்குள்ள எந்த பறவை விழுந்தாலும், அது அழுகி போகாம அப்படியே கல் சிலையா மாறிடும். ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரியுமா? இந்த ஏரிக்கு பக்கத்திலேயே ஒரு எரிமலை இருக்கு. அதிலிருந்து வர்ற சாம்பலும் தாதுக்களும் இந்த தண்ணியோட கலந்து இத ரொம்ப வீரியமான ஒரு திரவமா மாத்திருது. இதோட pH அளவு 10க்கு மேல இருக்கும். அதாவது நாம பயன்படுத்துற அமோனியா இல்லைன்னா ப்ளீச் மாதிரி இந்த தண்ணி அவ்வளோ ஆபத்தானது. இந்த ஏரிய பார்க்கறதுக்கே ரத்தம் மாதிரி சிவப்பா இருக்கும். அதுக்கு அங்க இருக்கிற ஒரு வகை நுண்கிருமிகள் தான் காரணம். ஆனா இவ்வளவு கொடுமையான ஒரு இடத்துல தான் உலகத்துல இருக்கிற முக்காவாசி பிளம்மிங்கோ பறவைகள் பிறக்குதுன்னு சொன்னா நம்புவீர்களா? நிஜம் அதுதான். மத்த வேட்டை மிருகங்களெல்லாம் இந்த ஏரிக்கு வர பயப்படும். அதனால தன் முட்டைகளை பாதுகாப்பா வச்சுக்க பிளமிங்கோக்கள் இந்த ஏரியை தேர்ந்தெடுக்குது. அந்த பறவைகளோட கால்கள் ரொம்ப உறுதியா இருக்கிறதால இந்த உப்பு தண்ணி அதை எதுவும் பண்றதில்ல. ஒரு முறை இந்த ஏரிக்குள்ள ஒரு ஹெலிகாப்டரே விழுந்திருக்கு. அதுல இருந்து தப்பிச்சு வந்தவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, அவங்க உடம்புல இருக்கிற நீர்ச்சத்து எல்லாம் அப்படியே வத்தி போய் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. மத்த உயிரினங்களுக்கு இது எமலோகமா தெரிஞ்சாலும், பிளமிங்கோக்களுக்கு இது ஒரு பாதுகாப்பான வீடு. இதுதான் இயற்கையோட மர்மம்.